அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசித்த இந்த வேத பகுதி நாம் எல்லாரும் பலமுறை வாசிக்க கேட்ட, வாசித்து தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதி. இன்னும் ஒரு வாரத்தில் நாம் லெந்து நாட்களுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய பாடுகளின் காரியங்களை தியானிக்க அது நமக்கு வழிவகை செய்கிறதா இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல தியானத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக இந்த நிகழ்வை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு வருவோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வருகிறார். ஒலிவு மலைக்கு போனார், மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒலிவுமலை தேவாலயத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கிறது? கிழக்கு பகுதி. தேவாலயத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒலிவுமலையானது இருக்கிறது. ஒலிவுமலையில் தான் ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். அதனால தான் ஒலிவுமலையில் பல யூதருடைய கல்லறையானது அங்கே காணப்படுகிறது. அந்த ஒலிவுமலை முழுசுமே இன்றைக்கி கல்லறை தோட்டமாக தான் இருக்கிறது. நாம் போய் யாரும் இடம் வாங்க முடியாது, அவர்கள் மட்டும் அந்த இடத்துல அடக்கம் செய்வார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது தாங்கள் முதலாவது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தில். அப்போ ஒலிவுமலையில் ஒலிவுமலையிலிருந்து இறங்கும்போது முதலாவது பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நம் அநேகருடைய வாழ்க்கை அப்படியாகவே இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், வாயினாலே அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி வெளியே செல்லுகிற இடங்களிலே நம்முடைய சாட்சி கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர் தேவாலயத்திற்கு கடந்து வருகிறார். தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல வரும்போது ஒருவரை கூட்டி வருகிறார்கள். 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இங்கே கொண்டு வருகிறார்கள். யார் கொண்டு வந்து நிறுத்துவது? வேதபாரகரும் பரிசேயரும். வேதத்தை எழுதுகிறவர்கள் வேதபாரகர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். த ஸ்கிரைப்ஸ். வேதத்தை எழுதுகிறவர்கள் வேதபாரகர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அதே போல் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடியவர்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள். இப்போ பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஒன்றாக இணைந்து விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வாசிங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இந்த இடத்துல அவளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இப்போ 2 கேரக்டர் நாம் பார்க்குறோம். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் ஒரு பக்கம், வேதபாரகரும் பரிசேயர்களும் ஒரு பக்கம். இயேசு கிறிஸ்து நடுவாக நிற்கிறார். அவர் மேல் குற்றம் சாட்டப்படுகிற குற்றத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்பதை தான் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இங்கே நம்ம படிக்கும்போது இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று
மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். யாத்ராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு ஆண்டவர் தாமே கற்பனைகளை கொடுக்கும்போது கற்பனைகளிலே அவர் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ ஆண்டவர் கொடுத்த கற்பனை. அடுத்தது பார்த்தோம்னா லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த விபச்சாரம் செய்யப்படுகிறவரும் செய்ய துணையாக இருப்பவரும் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் பிறருடைய மனைவி விபச்சாரம் செய்தால் பிற மனைவியோடு விபச்சாரம் செய்த விபச்சாரனும் விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். வசனம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யப்பட்ட ஸ்திரீயும் பெண்ணும் விபச்சாரம் செய்தவனும் கொலை செய்யப்பட பண்ண வேண்டும். இங்கே யாரை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க? யாரை மட்டும் கூட்டு வந்திருக்கிறாங்க? பெண்ணை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பாயிண்டே அடிபடுகிற தவறு. அவருடைய நோக்கம் வேறாக இருந்தது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மாத்திரம் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள். விபச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த ஆண்மகன் என்ன ஆயிட்டான்? பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய வாதங்களும் தர்க்கங்களும் இப்படியாகத்தான் வெளியே வருகிறது. அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக 6வது வசனம் வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி, இயேசுவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்திரீயை என்ன செய்வது? ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விரலினால் தரையிலே எழுதினார். இப்போ விபச்சாரம் பண்ணப்பட்ட ஸ்திரீயானவள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார். அங்கே அவரை கூட்டி வந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் கூட்டமாய் பெரியோரும் சிறியோருமாக அங்கே அநேகர் காணப்படுகிறார்கள். அவ கூட ஓடி வந்தோம். ஏன்னா எப்பயுமே யாரோ ஒரு கூட்டம் போதுன்னா பின்னாடி ஒரு கூட்டம், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க மற்றவங்களாம் என்னான்னு பார்க்கறதுக்கு ஓடுவாங்கள்ல, அதுபோல் ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் அங்கே நிற்கிறது. இயேசு கிறிஸ்து நிற்கிறா. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயானவள் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதுனாலே முழுமையான ஆடைகளுடன் அங்கே காணப்படவில்லை. அவள் எப்படி நின்று கொண்டிருந்திருப்பாள்? அவளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தோம் என்றால் மிக கொடூரமாக இப்பொழுதும் நாம் வாழுகிற இந்த நாட்டிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வு என்னுடைய கண்களிலே வருகிறது. மிக கொடூரமான நிலை, மிக கொடூரமான நிலை. ஆனால் இப்பொழுது நிற்பது வானத்தையும் பூமியும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்கிறதான கர்த்தருடைய முன்னிலை என்பதை இந்த கூட்டத்தார் அறியாதிருந்தார்கள். ஆனால் அவள் அறிந்திருந்தாள். ஆகவே அந்த இடத்துல அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாள். இப்போ இயேசு கிறிஸ்து குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். இதை கேட்டோம்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. என்ன எழுதியிருப்பார்? என்ன எழுதியிருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன எழுதியிருப்பார்? இல்லை இல்லை, என்ன எழுதியிருப்பார்? கீழே குனிஞ்சு ஏதோ எழுதினாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அம்மா மன்னியுங்கள்னு எழுதியிருப்பாரா? அம்மா ஒரு படி மேலே போய் எப்படியாவது அந்த பொண்ணுக்கு மன்னிப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன எழுதியிருப்பார்? பாவத்தை எழுதியிருப்பார். ஓகே, பாவத்தை அந்த இடத்துல எழுதியிருப்பார். வேற நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் எழுதியிருப்பாரோ? ரைட், ஓகே, நியாயப்பிரமாணத்தை எழுதியிருப்பார். இப்படி நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுக்கடுக்காக சொல்லிட்டு இதை எழுதியிருப்போம். ஏன்னா யாருக்குமே தெரியாது. யாருமே அங்கே நின்று பார்த்தவங்க கிடையாது.
ஆனால் யோவான் எழுதுகிறார் தரையில் குனிந்து எழுதினார். ஆனால் இந்த ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதி நான் ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், மெய்யாகவே சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கையில் இருக்கிறார்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரமா? ஒரு நிமிஷம், வசனம் மாறிடுச்சோ. 33ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்கான அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம், இது இந்த பின்னணியத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது சீனாய் மலை அடிவாரத்தில் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். ஜனங்களை கூட்டி சேர்க்கும்போது மோசேயின் இடத்துல பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். பிரமாணத்தை எழுதி கொடுக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான வழிமுறையும் மாதிரியும் கொடுக்கிறார். அதான் தேவாலயமாக அதன் பிறகு கட்டப்பட்டது. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்காக தேவன் பயன்படுத்த சொன்ன பொருள் என்ன? மிக முக்கியமான பொருள். ஆசரிப்பு கூடாரம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அதிகமாக தேவாலயத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் தங்கம், சித்தி மரம். தங்கமும் சித்தி மரம் வனாந்தரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் தங்கம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க? அவங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ மேலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ தங்கத்தை நீ ஜனங்களுடைய கரத்தில் இருக்கிற அந்த பொன்னை நீ வாங்கி இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை நீ உண்டு பண்ணுவாயாக. ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கின்றிருக்கார். ஆனால் பிசாசு ரொம்ப தந்திரமாக மோசே கீழே வர்றதுக்கு முன்னாடியே ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி அந்த இடத்துல வேசித்தனம் பண்ண வைத்தான். எந்த தங்கத்தை கொண்டு ஆண்டவர் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கூடாரத்தை கட்டி எழுப்ப சொன்னாரோ அந்த தங்கத்தை வைத்து பொற்கன்று குட்டியை உருவாக்கினான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணத்தை தவறாக பயன்படுத்தும் போது அது ஆண்டவருக்கு விரோதமான வேசித்தனமாக அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய திட்டம், ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய மகிமை தங்க வேண்டும், ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து வர வேண்டும், ஜனங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும் என்பது. ஆனால் பிசாசின் திட்டமோ எப்படி ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து ஜனங்களை வெளியே இழுத்து வருவது என்பது. இன்றைக்கு நாம் அநேகர் அப்படித்தான வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் எழுதி கொடுத்த பிரமாணத்தை மோசே கீழே கொண்டு வராரு. வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஜனங்களை அழிச்சிட்றேன்றார். வேணாம் ஆண்டவரே, அப்படி ஒரு வேளை செஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தார் எல்லாருமே உண்மை தவறாக தூஷணம் பண்ணுவார்கள் அல்லவா, இதற்காக எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்தார் என்று சொல்லி தவறாக பேசுவார்கள் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்துல மோசே ஆண்டவரிடத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் கீழே வந்தவொடனே என்ன நடக்கிறது? பொற்கன்று குட்டியை அந்த கையில் இருந்த கற்பலகை போட்டு உடைக்கிறார். அது என்ன ஆச்சு? கன்றுக்குட்டி என்ன ஆச்சு? நொறுங்கி, யார் சரியான்னு சொல்ல, பொடியாக மாறினது. எப்படி பொடியாக மாறும்? பொற்கன்றுக்குட்டி அது ஒரு கல்லை போட்டால் பொண்ணினால் ஆன ஒரு பொருள் வந்து தூள் தூளாக போயிடுமா?
ஆண்டவருடைய அக்கினிமயமான பிரமாணம் அந்த இடத்துல கிரியை செய்தது. ஆண்டவருடைய அக்கினிமயமான பிரமாணம். ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தினால அந்த பிரமாணத்தை எழுதுகிறார். அந்த பிரமாணம், அந்த கற்பலகை வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளடக்கியதல்ல, அக்கினியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. இந்த வேதபாரர்களும் இங்கே நின்று கொண்ட பரிசேயர்களும் இதை அறிந்திருந்தார்கள். பட்சிக்கிற அக்கினியாகிய கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். இதோ அதே வலது கரத்தினாலே இப்ப கீழே ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதுகிறார். இந்த பிரமாணத்தில் நீ ஏதாவது ஒன்றை தவறி இருந்தால், இப்ப வாசிங்க அடுத்த வசனம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். ஏன் முதலாவது இப்ப பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்றார் ஆண்டவர்? அவர்கள் சுட்டி காட்டின பிரமாணத்தையே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக, இப்படியே தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய. அதே பிரமாணத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. உன்னிடத்துல பாவம் இல்லாத முதல்ல வந்து நீ தான் சாட்சிக்கு வந்து நிற்கிற. அவள் விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி சாட்சிக்கு வந்து நிற்கிறது யாரு? வேதபாரரும் பரிசேயர்களும். ரைட். இப்போ இந்த 10 கற்பனைகளில் முழு பிரமாணத்தையும் நான் இங்கே சொல்லல, கற்பனைகளில் முதலாவது யார் ஒருவன் என்னிலே இந்த பிரமாணத்திற்கு விரோதமான காரியம் இல்லை என்று சொல்லுகிறானோ கல்லெறியட்டும் ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் அக்கினிமயமான பிரமாணமானது அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்டது. இப்ப அக்கினிமயமான பிரமாணம் அங்கே இருந்த பொற்கன்று குட்டியை சுட்டெரித்தது, சுக்கு நூறாக உடைத்து போட்டது, பொடியானது. இங்க மனுஷன் நிற்க முடியுமா? மனுஷன் நிற்க முடியுமா? அவருடைய பிரமாணத்தை பார்க்கும்போது அங்கே முன்னதாக வைக்கப்படும் போது மிக அற்புதமாக ஆண்டவர் செய்கிறார். மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அப்ப முதல்ல தரையில் எழுதினது என்ன, பின்னாடி தரையில் எழுதினது என்ன? 2 கேள்வி வருது. அப்ப முதலாவது தரையில் எழுதப்பட்டது கர்த்தருக்கும் மனிதருக்கும் இடையே உண்டாக்கக்கூடிய கற்பனைகளும், இரண்டாவது தரையில் எழுதினது மனிதனுக்கும் இடையே உள்ள கற்பனைகளாக ஆண்டவர் எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது ரபிமார்களால். ஆகவே தான் இந்த இடத்துல இரண்டாவது எழுதும்போது, முதல்ல எழுதும்போது அங்கேயே நின்று இருந்தாங்க, நாங்கள் சரியா இருக்கிறோம். ஏன்னா முதல் 4 கற்பனைகள் கர்த்தருக்கும் மனிதனுக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க, வேதத்தை வாசிக்கிறார்கள், எல்லா இடத்துலையும் வந்தனை செய்கிறார்கள், கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறார்கள், ஓய்வு நாளை முறையாக ஆசரிக்கிறார்கள், பலி செலுத்துவதில் முறையாக இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் அடுத்தது வருது, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடையதை யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ரொம்ப அழகா இதெல்லாம் ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எழுதும் போதே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். முதல் 4 கட்டளைகளை ஆண்டவர் எழுதும் போது யாரும் போகல. இரண்டாவது பகுதி எழுத ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தரும் ஓட ஆரம்பிக்கிறான். ஐயையோ, இந்த பிரமாணத்தை நான் மீறிவிட்டேன், இந்த பிரமாணத்தை மீறிவிட்டேன், நான் கல்லெறிவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஒவ்வொருவனாக அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு
தனித்திருந்தார். இயேசு தனித்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் இருந்த வரைக்கும் அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன? அவ்வளோதான், இன்னைக்கு நான் முடிஞ்சேன், செத்துட்டேன், அவ்வளோதான், செத்துட்டேன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்பட்டவளாக இருக்கிறேன், கல்லெறிந்து கொல்லப்பட நான் தகுதியுள்ளவளாக இருக்கிறேன். இப்போ நீதி செய்கிற ஆண்டவர் முன்பதாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். பிரமாணங்களின்படி அவர் என்னை கல்லறிய சொல்லுவார் என்று சொல்லி தான் அவளுக்கு எதிர்பார்த்திருந்திருக்க கூடும். ஆனால் அந்த இடத்துல அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய கிருபை அங்கே செயல்படுகிறதை அந்த ஸ்திரீயானவள் காண ஆண்டவர் அனுமதித்தான். எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் நின்று கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீயானவள் நின்று கொண்டிருந்தாள். எல்லாரும் போற வரைக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்போ எல்லாரும் போன பிறகு அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் போவதற்கு முன்பதாக இருந்த மனநிலை, நான் கல்லறிய பாத்திரவான், கல்லறியப்பட பாத்திரவான் என்று சொல்லி அவள் நினைத்திருந்திருப்பாள். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. நான் விபச்சாரத்தினால பிடிப்பட்ட ஸ்திரீயா இங்கே கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் விபச்சாரத்தின் நிமித்தம் செய்யப்பட வேண்டிய முறைமைகள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராமத்தின் புத்தகத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த முறைமைகளின்படி ஒருவேளை நான் கர்த்தரிடத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்பேன் என்றால் ஆண்டவர் என்னை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இப்போ இந்த ஓடிப்போனவர்கள் யார்? இந்த ஓடிப்போனவர்கள் யாரு? வேதபாரகர்களும் பரிசேயர்களும். இப்போ இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களுடைய செயல்பாடுகள், கிரியைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? நாம் ஆழ சிந்திப்போம் என்றால் இந்த இடத்துல மிக பயங்கரமான ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் வழிமுறைகளை உண்டு பண்ணி கொடுத்ததனுடைய அடையாளம் பாவத்திலிருந்து அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காகவே. எத்தனை விதமான பலிகள் இருக்கிறது? 5 விதமான பலிகள். 1 சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி. இப்போ இந்த 5 விதமான பலிகளும் அவர்கள் எதுக்காக செலுத்தப்பட வேண்டும்? செய்த பாவத்திற்காக, குற்றங்களுக்காக, அதிலிருந்து வெளியே வருவதற்காக அவர்கள் ஏறெடுக்கிற பலிகளாக இருந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள குற்றத்தை பாவ நிவாரண பலியாக செலுத்தினான். மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையே உள்ள குற்றத்தை குற்ற நிவாரண பலியாக செலுத்தினான். தன்னுடைய சகல காரியங்களுக்காகவும் சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுத்தான். தேவனோடு இழந்து போன சமாதானத்தை புதுப்பிக்க சமாதான பலியை ஒப்பு கொடுத்தான். அதே போல போஜன பலியானது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பலனாக போஜன பலியை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தான். எல்லா நிலைகளிலும் தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த பலிமுறைகளானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்போ என்னுடைய பெரிய கேள்வி இந்த இடத்துல, இந்த பலிமுறைகள் அவனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்ததா? இங்க நின்றுட்டு இருந்த அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவன் என ஓடி போயிட்டான். ஆனா அவன் பலி செலுத்தியிருப்பான்ல, தான் செஞ்ச குற்றத்திற்காக பலி செலுத்தியிருப்பான்ல. அப்ப அந்த பலிகள் அவனுக்கு விடுதலை கொடுத்ததா? அந்த பலிகள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்ததா? இல்லை, இல்லை. அதனாலதான் ஓடி போகிறார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பலிகள் கொடுக்காது என்பதை மிக தெளிவாக சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்லிவிட்டார். நொறுங்குண்ட இருதயத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி. நொறுங்குண்ட இருதயம் நம்மிடத்தில் காணப்படாத பட்சத்தில் கர்த்தருடைய மன்னிப்பை நாம் காணவே முடியாது.
நீ ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, கர்த்தருடைய கற்பனைகளை அப்படியே நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வழிமுறைகளை நிறைவேற்றுவதாக காணப்படலாம். ஆனால் அது உனக்கு ஒருபோதும் மன்னிப்பை தராது. அதனால தான் கிறிஸ்து சொல்லுகிறார், பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி. பலியை அல்ல ஆண்டவர் விரும்புகிற காரியம் எது? இரக்கத்தை விரும்புகிறேன். இரக்கத்தை விரும்புகிறேன். கிறிஸ்து அதையே விரும்புகிறவராய் இருக்கிறார். இப்ப நீ எழுத்தின்படி நீ குற்றம் சாட்டப்பட்டவளாக இந்த ஸ்திரீயை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதே எழுத்தின்படி நான் கேட்கிறேன், நீ குற்றம் சாட்டப்படாதவர்களா? நீ பலி செலுத்திட்டு இருக்கிறியே, அந்த பலி உன்னை விடுதலை ஆக்கினதா? விடுதலை ஆக்கினது நிச்சயம் இருந்தா நீ நேரம் கல்லெறிஞ்சிருக்கணும். முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் செலுத்தி கொண்டு இருக்கிற இந்த வேதபாரகர்கள் முதலாவது கல்லெறிந்து கொண்டு அந்த பெண்ணின் மீது கல்லெறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களால் கல்லெறிய முடியாததற்கு காரணம் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர்களிடத்திலே இல்லாதமைகளாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவோம். ஆண்டவர் எப்படி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ஸ்திரீயை போல கையும் களவும் மையுமாக பிடிக்கப்பட்டவளாக, கூனி குறுகி கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு பாத்திரவாளாக, செத்துவிட்டோம் என்கிற நிலையில கடந்து வந்த சரீரத்தில் பலகீனமாய் வந்து நிற்கிற அந்த ஸ்திரீயை போல காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, 2 இடங்கள்ல 3 இடங்கள்ல ஆண்டவர் ஸ்திரீன்னு சொல்லி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஒன்று யோவான் சுவிசேஷத்தில் தான் இந்த 3 நம்ம அழகாக பார்க்க முடியும். ஒன்று கானாவூர் கல்யாணம், தன்னுடைய தாயாரை சொல்லுவார். அதே போல் சிலுவை அண்டையும் தாயாரை பார்த்து சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், ஸ்திரீயே அது 11வது வசனம் வாசிங்க. ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கு? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இவர்கள் கூப்பிட்டது, கர்த்தரை கூப்பிட்டது என்ன? 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், போதகரே, ரபி. வேதபாரர்களும் பரிசேயர்களும் கிறிஸ்துவை அழைத்த விதம் ரபி. ஆனால் இங்கே பாவத்தினாலே, தான் செய்த தவற்றினாலே குற்றம் சாட்டப்பட்டவளாய் இருந்த இந்த மகள் ஸ்திரீ ஆண்டவரை ஆண்டவரே என்று, அடோனாய் என்று சொல்லி அழைக்கிறார். எபிரேயத்தில் அடோனாய் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த பதமானது, ஆண்டவரே என்கிற பதமானது 110ஆம் சங்கீதத்தில் தாவீது கிறிஸ்துவை அழைத்த ஒரு பதமாக இருக்கிறது. தாவீது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லி அழைப்பார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லி அழைப்பார். அப்ப கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி தாவீது அழைத்த பதத்தை இங்கே இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அழைக்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு அது. அந்த அழைப்பில் தாவீது தன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தது. இந்த ஸ்திரீயும் கர்த்தரை நோக்கி அழைக்கும் போது தன் பாவத்திலிருந்து மீட்கப்பட இவரால் மட்டுமே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட இவரால் மாத்திரமே முடியும் என்பதை உறுதியாக நிச்சயித்திருந்தாள். ஆகவேதான் தனக்கு முன்பதாக நின்ற கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே என்று அழைத்தாள். ஆண்டவரே என்று அழைத்தாள். பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு செல்லுகிற கூட்டத்தில், தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசிக்கிற கூட்டத்தில், பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறேன் என்கிற கூட்டத்தில், அல்லது நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறேன், ஆகவே இனி நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில் என்னுடைய நிலை எங்கே காணப்படுகிறது?
நான் பாவி என்கிற நிலை என்னிடத்துல காணப்படுகிறதா, அல்லது நான் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேனா? மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். போதும். இப்போ இந்த சந்ததியை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத விபச்சார சந்ததி. விபச்சாரம் செய்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லல. விபச்சாரம் செய்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லல விபச்சாரி என்று. மாறாக விபச்சாரியை பிடித்து கொண்டு வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து சொல்றார் ஆண்டவர், பொல்லாத விபச்சார சந்ததியாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. காரணம், கிறிஸ்துவை எப்படி நான் அறிக்கை செய்கிறவளாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானது அல்ல, நீங்கள் செய்கிற பக்தி முயற்சிகளினாலே கிடைக்கப்பெறுகிற ஆசீர்வாதம் அல்ல, இது கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது, என் மூலமாய் கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசம். அது அதை விட்டுட்டு அவன் விபச்சாரி, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் இது பண்ணிட்டான், அவன் இது செஞ்சிட்டான், இப்படி மற்றவர்களையே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற மனநிலை நமக்குள்ளே காணப்படும் என்றால் ஆண்டவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். நான் எந்த விதத்திலே கர்த்தருக்கேற்ற நிலையிலே காணப்பட முடியும்? ஆண்டவருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்ல ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நாம் தகுதியோடு கூட வர வேண்டும். ஆண்டவர் அதையே விரும்புகிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்க பெறுகிறதா? ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே வேண்டும் என்றால் அவரிடத்துல நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் தான் நிர்வாணிகளாய் இருந்ததை அறிக்கை செய்தார்கள், தான் நிர்வாணி என்பதை அறிக்கை செய்தார்கள். அதனால அழகான தோளுடைகளை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய நிர்வாணம் மூடப்பட்டது. இந்த ஸ்திரீயானவள் நான் விபச்சாரம் செய்தேன் என்பதை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற நிலையில தாவீது கர்த்தரிடத்தில் மன்றாடினது போல அடோனாய் என்கிற வார்த்தை பயன்படுத்தி, ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாள். ஏன்னா குற்றம் சாட்டினவர்கள் ஓடி போயிட்டாங்க, குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயோ அங்கே நின்று அழுது கொண்டு கூனி குறுகி கொண்டு ஆண்டவருடைய முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாள். பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல காணப்படுகிறோம்? கிறிஸ்துவனுடைய அந்த மன்னிப்புக்கு, அவருடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக நாம் காணப்படுகிறோமா, அல்லது குற்றம் சாட்டப்படுகிற சந்ததியாருக்கு ஒப்பாக குற்றம் சாட்டுகிற சந்ததியாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிற அவர், நம்முடைய பாவ கிரியைகளை அவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம், ரோமபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் மிக தெளிவாக என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீயானவள் இருதயத்தில் விசுவாசித்தாள். இவ ஆண்டவர் என்பதை உணர்ந்தாள். அவ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்பதை உணர்ந்தாள். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவரிடத்தில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தாள். ஆனால் மற்றவர்களோ அவரை ஒரு போதகராக மாத்திரமே பார்த்தார்கள், ஒரு போதகராக, ஒரு ரபியாக பார்த்தார்கள்.
அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுக்கப்படவில்லை. பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களை தாங்களே குத்தி கொண்டார்கள், ஓடிப்போனார்கள். கர்த்தருடைய முன்னிலையில் நிற்பதற்கு முடியாமல் போனது. இன்று கர்த்தருடைய முன்னிலையில் நிற்பதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் தகுதியை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும்போது, ஆண்டவர் அந்த தகுதியை நமக்கு தரவல்ல தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவரை குற்றம் சாட்டுவதற்காக இந்த ஜனக்கூட்டமானது இந்த ஸ்திரீயை முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். கர்த்தரிடத்தில் குற்றம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படியாக இந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் வெட்கப்பட்டு ஓடினது யார்? கொண்டு வந்து நிறுத்தினவர்கள். நிறுத்தப்பட்டவள் மன்னிப்பு பெற்று சந்தோஷமாய் கடந்து சென்றாள். கர்த்தர் நீதியை செய்தார். கர்த்தருடைய நீதி நம்முடைய நீதிக்கு ஒப்பானது அல்ல. மனுஷனுடைய நீதி எப்பொழுதும் சுயம் சார்ந்ததாய் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய நீதி இரக்கத்தை சார்ந்ததாய் வருகிறது, கிருபை சார்ந்ததாய் வருகிறது. ஆகவே தான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாள். மரித்து போன நிலையில் காணப்பட்டாள். திரும்பவும் அவள் உயிர் பெற்றாள். திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டாள். ஜீவனோடு கூட கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தரும்போது ஆண்டவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கிறிஸ்துவின் நீதியை அடைய முடியும். அவருடைய நீதி நமக்குள்ளாக செயல்பட ஆண்டவரிடமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். அப்பொழுது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நிர்வாணி என்று சொல்லி நாமே ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய நிர்வாணத்தை மூடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட கர்த்தரிடத்தில், இரக்கம் மிகுந்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.